வணக்கம் சகாக்களே, நான் ஷியாம்லா. வெல்கம் டு பேஷன் க்ளோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது ஒன்றும் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டிர் ஃப்ரை. ஸ்டிர் ஃப்ரை இதுக்கு கொஞ்சம் ஆயில் தான் நமக்கு தேவைப்படும். அது மாதிரி நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சீசனிங் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிப்போம். அப்புறம் இதுக்கு ஒரு கரண்டி, ஸ்பேச்சுலா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருப்போம். இது பொரியல் பண்ணுறோம் இல்லையா நம்ம, ஸோ அந்த ப்ராசஸ் தான். இதை ஸ்டிர் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவோம். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே. இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமே குக் பண்ணி முடிச்சிடலாம். அதான் இதோட பெனிஃபிட். நெக்ஸ்ட் பார்க்குறது ஷாலோ ஃப்ரை. ஷாலோ ஃப்ரை அப்படின்னா, நம்ம ஃபுட் இருக்கு இல்லையா, அதில் பாதி அளவு ஆயில் கவர் ஆகிருக்கும். பாதி அளவு தான் அதில் நம்ம ஃபுட்டை போட்டுட்டு ஃப்ரை பண்ணுவோம். அந்த நம்ம போட்டிருக்க ஃபுட்டு பாட்டம், பேனோட பாட்டம் டச் பண்ணியிருக்கும். இதில் பாதி அளவு எண்ணெய் இருக்கிறதுனால மேலே வேகாது. அதனால நம்ம இதை திருப்பி போடணும், திருப்பி போட்டு வேக வைக்கணும். இதுதான் ஷாலோ ஃப்ரை. நெக்ஸ்ட் பார்க்குறது டீப் ஃப்ரை. இது டீப், உங்களுக்கே மீனிங் தெரிஞ்சிருக்கும். டீப் ஃப்ரைனா ஃபுல்லாக நம்ம ஃபுட்டு போட்டிருக்கோம் இல்லையா, எதை ஃப்ரை பண்ணுறோமோ அது ஃபுல்லாகவே ஆயிலில் கவர் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு ஃபுட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஃபுல்லாக மூழ்கி இருக்கிறதுனால நம்ம இதை திருப்பி பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்குறது பேன் ஃப்ரை. ஸோ பேன் ஃப்ரை இதுக்கும் கொஞ்சம் ஆயில் தான் தேவைப்படும். நம்ம ஆயில் ஊற்றிட்டு, அப்படியே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு, நான்வெஜ்ஜு இல்லை வெஜ்ஜு எதுவோ இருந்தாலும் அதை அப்படியே வச்சு அதை ஃப்ரை பண்ணுவோம். இதை திருப்பி போடணும், ஏன்னா கொஞ்சம் ஆயில் தானே ஊற்றிருக்கோம், அதனால் திருப்பி போடுவோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம தோசைலாம் கூட பண்ணுவோம், பேன் கேக் அது கூட பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரை. ட்ரைனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் கொஞ்சம் கூட நம்ம ஆயில் ஆட் பண்ண மாட்டோம். ஆயில் ஆட் பண்ணாமல் எந்த ஃபுட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அதை அப்படியே போட்டு சீசனிங்ஸ் வேணால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். அதுதான் ட்ரை ஃப்ரை. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரைஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேஷன் க்ளோப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.